ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேகி அண்டு பாஸ்தா. இதை வச்சு நம்ம ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை மேகியும் பாஸ்தாவையும் சேர்த்து செய்யும் போது அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எனக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இப்போ அதை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு 2 வெங்காயம், 1 கேரட்டு, 2 பச்சை மிளகா, மேகியில் உள்ள மசாலா 2 பாக்கெட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பில் சட்டி வச்சு தண்ணி வச்சு அதில் உப்பும் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். இந்த நான் தக்காளியை பேஸ்ட்டாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். பேஸ்ட்டு தான் அரைச்சி வச்சுக்கணும் 2 தக்காளியை. இப்போ நம்ம பாஸ்தாவை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா மேகி சீக்கிரம் வெந்துடும். அதனால் மேகி இப்போ போட வேணாம். பாஸ்தா வெந்தவுடனே மேகி போடணும். மேகி போட்டு 2 மினிட்ஸ் தான், 2 நிமிஷத்தில் மேகி வெந்துடும். மேகி வெந்தவுடனே நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி பாருங்கள் மேகி வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் மேகி வந்துடும். இப்போ பச்சை தண்ணியை டக்குன்னு ஊற்றி இந்த மாதிரி கிண்டி விட்டு டக்குன்னு நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். இந்த அளவு நம்ம வடிகட்டிக்கணும். உடனே வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு திரும்பியும் பச்சை தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லா பொலன்னு இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இல்லைன்னா நம்ம வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வதக்க வேணாம். ஒரு கிளர்ச்சியான அளவு வதக்கிக்கணும். மிளகாய் பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, தக்காளி அரைச்சி வச்சது நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணால் தக்காளி சாஸும் சில்லி சாஸும் ஊற்றிக்கலாம். இது நான் வீட்லேயே செஞ்ச மிளகாய் மசாலா அரைச்சது. இப்போ நம்ம மேகி பாக்கெட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த அளவு நம்ம கிண்டி எடுத்துக்கணும். இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஜூஸியாக வரும். அப்போ நம்மளுக்கு கிண்டும் போது கரெக்டான லெவலில் வரும். இப்போ நம்ம மேகி அண்டு பாஸ்தாவை போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிறோம். இந்த அளவு நம்ம கிண்டினால நல்லா டேஸ்ட்டாக சூப்பராகவும் இருக்கும். இது 2த்தையும் சாப்பிடும் போது மேகி கொஞ்சம் பாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு கலந்து வரும். அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இது போன்ற டிஃப்ரெண்ட்டான வீடியோவுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிலாம் நானே செஞ்சு காட்டுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.